அன்பார்ந்த அசோக் நகர் 19 வார்டு வட்டத்தில் இருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எல்லாருக்கும் இந்த இரவு நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவுக்கு வருகை தந்துள்ள நம்மளுடைய பாசத்துக்கும் மரியாதைக்குரிய ஆர்கே ஃபவுண்டேஷன் மோகன் கிருஷ்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்று அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆர்கெஸ்ட்ரா இது நடக்காதுன்னு நாங்கள் நினச்சிருந்தோம். ஏன்னாக்கா இன்றைக்கி அவர் சார் இன்றைக்கி அவ்வளோ பேசலனாக்கா ஆர்கெஸ்ட்ரா இல்லைங்க, கேன்சல் தான். ஏன்னாக்கா அவ்வளோ ரூபா செலவு பண்ணி இன்றைக்கி கேன்சல் தான் நினச்சிருந்தோம். நாங்கள் லாஸ்ட் 7:30 மணிக்கு 7:15 சார் ஃபோன் பண்ணி பேசி எல்லாம் இன்றைக்கி நத்தை கொடுத்துருந்துக்கு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். நாங்கள் இன்னொன்று என்னன்னாக்கா இப்போ 2வது வருஷம் சார் எங்கள் திருவிழாவுக்கு வந்துக்கிடுது. ஏன்னா யாரோ வந்திருந்தாங்க, எம்எல்ஏங்க அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. இப்போ ஒரே ஒரு புடிவாக ஃபவுண்டேஷன் மாதிரி ஆர்கே ஃபவுண்டேஷன் சார்னாக்கா நாங்களும் ஒரு ஆர்கே ஃபவுண்டேஷன் மாதிரி சார் கூட எல்லாம் இப்போது ஏரியாவை ஒற்றுமை அவர்களுக்கு நின்று எல்லாம் முடிவு எடுத்துட்டோம் இந்த 2 வருஷமாங்க. ஏன்னாக்கா எல்லாம் பார்த்துன்னு நாங்கள் எங்களது சர்வீஸு 30 வருஷம் 28 வருஷம் சர்வீஸு. இந்த சர்வீஸ்லலாம் இந்த 7 வருஷம் சர்வீஸ் என்ன பண்ணுகிறார் சார்ன்ட்டுன்னு கண்ணெதிரிலே பார்த்தோம் நாங்கள். இது எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லா வார்டில் இருக்கிறவங்களுக்கே தரணும். இன்றைக்கி கேஜிஎஃப்பில் 7 வருஷம் சோசியல் சர்வீஸ் பண்ணுகிறது, ஒரே ஒரு அரசியல் இல்லாத ஒரு பதிவில் இல்லாத பண்ணுகிறது யாருனாக்கா ஆர்கே ஃபவுண்டேஷன் மோகன் சன்னன் தான். இது எல்லாருக்கும் தெரியாங்க. எந்த வார்டில் கேட்டாலும் எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தலைவரை யாரும் நம்ம விடக்கூடாது. அவரை என்றைக்குமே அவருக்கு நம்ம பக்கத்தனியாக்குனாங்க. நம்மளுக்கு எல்லாருக்குமே அவர் ஒரே ஒருத்தர் பக்கத்தனியாக அவர் கண்டிப்பாக இருக்குவாருன்ட்டு சொல்லி சாருக்கு சால்வை மாலை அணிவித்து அதுக்கு மேலே சார் ஒரு 2 வார்த்தை பேசுவார்ன்ட்டு நினைக்கிறேன். கோயிலுக்கு இன்னைக்கு கூப்பிட்டு என்னுடைய நண்பன் பின்னாலே உக்கார்ந்துக்கிறாங்க சொன்னார். மோகன கிருஷ்ணா சிங்கம் என்னென்னவோ சொன்னார். ஆனால் அவங்க சொல்லத்துல என்ன உண்மையோ என்ன பொய்யோ எனக்கு தெரில. ஒன்று மட்டும் உண்மை. அவர் என்ன சொன்னாருன்னா, கஷ்டத்தில் இருக்கிறப்போ மோகன் கிருஷ்ணனா வராரு, கை விடுறது இல்லைன்ட்டு. அந்த கடவுள் சத்தியமாக சொல்கிற அது மட்டும் தான் உண்மையாக இருப்பேன். என்னோட சகோதரங்க இங்கே இருக்கிற நண்பங்க எல்லாம் ஒன்று நினச்சிக்கணும். இன்னொரு ஜென்மம் இன்னொரு வாட்டி கடவுள் எனக்கு இந்த ஒரு மானவ ஜென்மம் கொடுத்தா நான் வேண்டுக்கிறது ஒன்று தான். இங்கே என் பின்னால் யார் இருக்கிறாரு, என் முன்னால் யார் இருக்கிறாரு, இங்கே யார் இருக்கிறாரு, அம்மா மாரியம்மா இன்னொரு ஜென்மம் கொடுத்தா இவங்க ஜொத்திலே அண்ணையோ தம்பியோ நண்பனோ பொருந்துக்கிற இன்னொரு அவகாசம் கூடன்ட்டு நான் வேண்டுக்கிறேன். அப்படியே நம்ம ஒன்று யோசிக்கணும். இன்னைக்கு மோகன் கிருஷ்ணானா சில பேர் அடுக்கிறே புடுக்கிறே வழுக்கிறேன்ற அளவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், என்னோட லீடர்ஸ், என்னோட நண்பன், என்னோட தம்பி, என்னோட அண்ணா, எனக்காக உயிர் கொடுத்துக்கு ரெடி இருக்கிறவங்களுக்கு கூட நான் ஒன்று ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். கேஜிஎஃப் தங்கவேல் அடுக்கிற பிடிக்கிற நாடில்லை. கேஜிஎஃப் தங்கவேல் நல்ல வேலை பண்ணிட்டு 10 பேருக்கு வழி காட்டுறோன்ற நாடு இது. நம்ம யார் பேசினா கூட அடுக்கிற பிடிக்கிறது வேண்டாம். நம்ம ஒரு விசுவாசமாக ஒரு அண்ணா தம்பியா எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கலான்ட்டு நான் உங்களுக்கு எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி மோகன் கிருஷ்ணாவை பார்த்தா சில பேருக்கு பயம் இருக்கான்னு தெரில. ஆனால் சில பேருக்கு மட்டும் நாளைக்கு மோகன் கிருஷ்ணா என்ன ஆக போகிறான்றது ஒரு ஃபீலிங் மட்டும் இருக்குது. ஆனால் நான் ஒன்றுமே சொல்கிறேன், மோகன் கிருஷ்ணா அரசியலாக வருவானோ இல்லையா தெரில. ஆனால் என்னை மந்தின் மயந்தனமா எப்போவுமே என்னோட ஆர்கெஸ்ட்ரா ஃப்ரெண்ட் எப்படி சொன்னாரோ எப்போவுமே உங்கள் கையில் உங்கள் ஜொத்தையில் இருப்பேன்ட்டு, எப்போவுமே உங்கள் ஜொத்தையில் இருக்கிறேன்ட்டு நான் இன்றைக்கி ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். இங்கே வரைக்கும் கூப்பிட்டு என்னுடைய நண்பா மகி சார் எல்லோரும் சொல்லுப்பார், மகி கையில் என்ன இருக்குடா விட்றாப்பா, ஒரு ஒண்டி தான் இருக்கிறாரு இல்லை 10 பேர் தான் இருக்கிறாருன்ட்டு. நான் அந்த வார்த்தை யார் சொல்கிறோ அவருக்கு சொல்கிறேன். ஒரே ஒரு ஆள், உண்மையான ஆள், நம்பிக்கையான ஆள், எனக்காகோ இந்த கேஜிஎஃப் தங்கவேலுக்காகோ ஏதோ ஒரு நல்ல பண்ணுற ஆள், கெட்ட பண்ணுற ஆள் இல்லை, கெட்டது பண்ணுற ஆள் இல்லை. சின்னசாக ஒரு நல்லது பண்ணால் கூட அவர் தான் எனக்கு பெரிய ஒரு சக்தி ஆன்ட்டு நான் இன்னைக்கு ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். இனி வரைக்கும் கூப்பிட்டு
மகி சார் என்னுடைய ஆர்கே ஃபவுண்டேஷனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்த்து இங்கே வந்து 4 பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த கடவுளை ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு உங்கள் எல்லாரும் சார்பியாக மகி சாருக்கு என்னோட யூத்ஸ் நம்ம அசோக் நகர யூத்ஸ் எங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அசோக் நகர் பகுதி வாழும் பெரியோர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, வாலிப சகோதர சகோதரர்களே மற்றும் அனைத்து வட்டத்திலிருந்து வந்து வருகை தந்து இந்த இன்னிசை கச்சேரியை கண்டு கழிக்க வருகை தந்திருக்கும் பொதுமக்களே, உங்கள் யாவருக்கும் எங்களுடைய ஆர்கே ஃபவுண்டேஷனுடைய சேர்மன் அருமை சகோதரர் அண்ணன் மோகன் கிருஷ்ணா அவருடைய சார்பாகவும் அவருடைய ஃபவுண்டேஷனில் அனைத்து வட்ட தலைவர்களும் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் எங்களுக்கு மரியாதை செலுத்தின அருமை சகோதரர் மகேந்திரன் மற்றும் அவருடைய குழுவினர்கள் மற்றும் அந்த பகுதியை சார்ந்த பஞ்சாயத்து கமிட்டியார், ஆலயத்து கமிட்டியாருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கத்தை தெரியப்படுத்தி கொண்டு, மகி அவர்களுக்கு சஞ்சய்காந்தி நகரை சார்ந்த சமூக சேவகர் சிவா அவர்களுடைய சார்பாகவும் அருமை அண்ணன் வி மோகன் கிருஷ்ணா அவருடைய சார்பாகவும் இந்த சிறு மரியாதையை செலுத்த இருக்கிறோம். எங்களுக்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அருமை சகோதரர் மகி மற்றும் அவரை சார்ந்த அவர் வட்டாரவாசிகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம்.